ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பைக் 3D கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க சீக்ரெட் கோட்ஸ், சீட்ஸ் அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி கேம் பிளே வீடியோ. Drop that shit. யார் அந்த இன்னொரு வாய்ஸ்ன்னு கேட்கலாம், நம்ம சேனலோட மேனேஜர் தான். ஓகே, இப்போ கேமுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இதான் புது வீடு, நியூ அப்டேட்டில் வந்திருக்கு. ஆனால் நம்ம முன்னாடி வீடு கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். இதில் ரொம்ப பக் ஆகும், அதனால் நல்லா விளாடுங்க, பார்த்து விளாடுங்க. ஆனால் நான் இதில் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் வந்து வேஸ்டிங் ஆஃப் டைம் பண்ணுவேன். அதாவது நான் வந்து ரியல் வீடியோ நான் இதில் பண்ணல, வேஸ்டிங் ஆஃப் டைம் பண்ணுவேன், அதனால் இது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ப்ளூ பஸ்ஸை அப்லோட் பண்ணுறோம். இப்போ வந்து நிறைய இடம் வேணுங்கிறதுக்காண்டி ஏர்போர்ட் போயிருக்கோம். இங்கே கூட நாங்கள் பக் அனுப்பிச்சு, அதனால தான் பாதி கட் பண்ணிட்டோம். காரு கண்ட்ரோல் எல்லாம் போய் சொருவுதுங்க. இப்போ கூட கண்ட்ரோலே எல்லாம் போகுது. நான் கரெக்டாக ரைட் எடுத்துகிட்டு போகிறேன், இப்போ போய் ஃப்ளைட்டில் அடித்து அந்த லியோ படத்தில் வர மாதிரி கவுந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு, அதாவது காலியான இடத்துக்கு போயிடலாம். இங்கே தான் எல்லா பிளைனும் நிற்கும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மித்து என்னதுன்னா பிளைனோட சீக்ரெட் கோடு என்னென்னா 3555 போடுங்க, ஃப்ளைட் ஏரோப்ளைன் வந்துடும். அதான் பிளைனு. இப்போ நாங்கள் பறந்து காட்டுவோம், ஆனால் நான் கொஞ்சம் சொருவேன், அதுதான் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஆக்சுவலி இங்கே ஒரு பக் எங்களுக்கு வந்துச்சு. நான் நேராக ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அது கவுந்துருச்சு. இப்போ நான் கீழே விட்டுட்டேன். என்னடா ரத்தம்லாம் இப்படி சேர்ந்துருக்கு. ஓகே, கொஞ்சம் இடம் வேண்டியதுக்காண்டி. ஓகே, செகண்ட் என்னதுன்னா 6677 இதுதான். அதாவது ஜேசிபி இந்த நியூ அப்டேட்டில் வந்துருக்குங்க. எர்ரா உள்ள செம்மையான ஜேசிபி கைஸ். ஃபோனு ஃபுல்லாக, அதாவது ஆப்ஷன்ஸாக இருக்குது பாருங்க. நான் இறங்கிட்டேன். நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஜேசிபி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். நாங்கள் கற்றுக்கிறது தான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சீட் வந்து 9090 தார் வந்துருக்கு. யாருக்கெல்லாம் தார் சீப் பிடிக்குமோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த சீக்ரெட் கோடு வந்து 0015 எமகா R15. நெக்ஸ்ட்டு 9 போட்டிங்கன்னா நைட் ஆகிடும். இப்போ அதே வந்து காலையில் ஆகணும்னா மறுபடியும் 9 போட்டிங்கன்னா காலையில் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்னன்னு கேட்கலாம், நான் ஒரு நம்பரை போட்டேன், டக்குன்னு டெத் ஆகிடுது, அதாவது வேஸ்டட் அப்படின்னு வந்துருச்சு, அதாவது டெத் ஆகிட்டேன். அந்த நம்பரை வந்து லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளஷர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் 47 போட்டிங்கன்னா டியூக் வரும். ஆமாம், KTM டியூக். அடுத்தது வந்து 444 போட்டிங்கன்னா ஸ்கார்பியோ. நம்ம இந்தியன் பைக்குனாலே இந்தியன் தான் வரும். ஆமாம். நெக்ஸ்ட்டு வந்து அதாவது 2000 போட்டிங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ். நெக்ஸ்ட்டு ஆடி 500 ஆடி வரும். இந்த மாதிரி நிறைய வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆளில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 400 போட்டிங்கன்னா கவாசிக்கு நெஞ்சா ZX 10 வருது. சரி, யாருக்கெல்லாம் ZX 10 பிடிக்குமோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஹார்ஸ் பாருங்க, ஹார்ஸு. நான் இதில் கொஞ்சம் மண்ணை கவுவோம். பாருங்க, டகடோன். எப்படி நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஏன்னா நான் கொஞ்சம் கோளாறு மாதிரி ஓட்டிட்டு கரெக்டாக வந்து ஸ்விம்மிங் பூல்லே சொருவிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 0 போட்டிங்கன்னா இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் வரும். நான் சுட்டு கூட காட்டுறேன். சுட்டிங்கன்னா எப்படி நெருப்பு வரும் பாருங்க, அப்படியே புஷ்போனம் மாதிரி சுற்றுதுங்க. அந்த பட்டர்ஃப்ளை வெடின்னு ஒன்று இருக்குது, அது போட்டால் சுற்றும். அது மாதிரி தான். நான் ஏன் திரும்பிட்டோன்னா
அது எங்கள் மேலே பற்றக்கூடாதுன்னு தான் திரும்பும். ஓகே, அடுத்த சீட் சீட்டு வந்து 49 போட்டால் புல்லட் வண்டி வருது. பழைய காலத்து வண்டி. ஆமாம், ஆனால் புல்லட்டு. நெக்ஸ்ட் சீட் என்னதுன்னா 1 to 110 போட்டிங்கன்னா கேடிஎம் வருது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் கேடிஎம் பைக் பிடிக்குமோ கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 to 11 என்ன சீட் இது? ஆமாம், இது வந்து பல்சரா? ஓகே. அடுத்த சீட்டு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் எங்கெல்லாம் ஹைட் ஆகுது, போலீஸ் ஸ்டேஷனு, பங்க்கு, அதாவது இன்ஃபினிட்டி ஹெல்த்து. ஓகேவா? இது வந்து இன்ஃபினிட்டி ஹெல்த் மீன்ஸ் லைஃபே குறையாது. இந்த கீழே இருக்குல்ல க்ரீன் கலரில், அது குறையவே. அதுக்கு தான் இது மரணமான மெத்து. இது கன்ஃபார்மாக இது பஸ்டர்ட் கிடையாது. இது உங்களுக்கு எல்லாம் பார்த்தாலே தெரியும், கோஸ்ட் பைக்கு. இது எதாவது வண்டிக்கிட்ட போனாலே வெடிச்சிரும். ஓகே, அடுத்தது இது வந்து அல்ட்ரா ஜம்ப்னு ஒன்று இருக்குது. சூப்பர் அல்ட்ரா ஜம்ப். ஜம்ப் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக போய்ட்டு இப்போ அந்த இன்ஃபினிட்டி ஹெல்த்தை கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், கீழே போய் விழுவான். ஏதாவது ஹெல்த் குறையுதான்னு பாருங்கள். இது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். நான் உங்களுக்கு யூஸ் ஆன சொல்லியிருக்கேன். நீங்கள் நல்லா விளையாடுங்க. இந்த இன்ஃபினிட்டி ஹெல்த்தை போட்டு சாவாமல் விளையாண்டுக்கிட்டே இருங்க. ஓகே, அடுத்த மெத்து. இது 15, அதாவது 1 to 16 வந்து அல்ட்ரா சூப்பர் ஜம்ப்பு. இது வந்து வெறும் சூப்பர் ஜம்ப் தான் கைஸ். இது எங்களுக்கு ஒர்க் ஆகலை, ஆனால் உங்களுக்கு ஒர்க் ஆகும் கைஸ். ஆமாம், என்னன்னு தெரில. என் ஃபோனில் வந்து ஒர்க் ஆகலை. ஆமாம், என்னன்னு தெரில. 3000 போட்டிங்கன்னா கவாசிக்கி நிஞ்சா H2R எல்லாத்துக்கும் முடிக்கும். நெக்ஸ்ட் வந்து 9. ஏதாவது எனக்கு ராத்திரி பிடிக்குது. ராத்திரி பிடிச்சிச்சு. ஆனால் இதில் ஒரு பக்கு தெரியுமா? இந்த ஸ்விம்மிங் பூலை பாருங்க, காலையில் மாதிரி இருக்கு. காலையில் வந்து தண்ணி எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது. நம்ம குதிரை பாவம் தண்ணியில் இருக்குது, அது கவலைப்படுது. அதனால் கமெண்டில் கொஞ்சம் அழுகிற சிம்பிளை போட்டு விட்டு போயிடுங்க. பாருங்கள், தெரிக்கிறோம், அவ்வளோதான். நம்ம குதிரை மாதிரி நம்மளும் லேண்ட் ஆகிட்டோம். ஆமாம், குதிரை மாதிரி தான் நம்மளும் இனிமேல் லைஃபு. எனக்கு ஒரே டவுட்டு, இது நெருப்பு, அதாவது தண்ணி கூட எப்படி நெருப்பு எரியும்? நீங்கள் கேட்கலாம் எப்படி அந்த சைடில் பைக் வந்துச்சுன்ட்டு. அந்த பைக்கை நான் தான் வர வச்சேன், எனக்கு வேணான்ட்டு. இப்போ ஒரு ஓசி கார் போயிட்டுருக்கு, அதை எடுத்துகிறேன். அதாவது ஆடி கார்லாம் இவங்க எதுக்கு விற்கிறாங்க? இந்த கேமில் ஆடி கார் இவங்களே வச்சுருக்காங்க. இதில் ஒரு பக் இருந்துச்சு பார்த்தீங்களா? தலை மட்டும் நிறையா தெரிஞ்சுது. இப்போ வந்து கேமை இதோட முடிச்சுக்கலாம். அதாவது நான் ஒரு ஹை ஜம்பை போட்டு அங்கேருந்து இறங்கி இன்ஃபினிட்டி ஹெல்த் இருக்குல்ல அப்படின்ட்டு குதிச்சிட்டோம். இல்லை நம்ம சாவோன்னு தான் நினைப்பீங்க, ஆனால் சாக மாட்டோம். ஏன்னா நம்ம இன்ஃபினிட்டி எடுத்து போட்டிருக்கோம். செம. ஓகே, இப்போ எனக்கு நைட் ரொம்ப பிடிக்குங்க. அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள், அப்படியே லைட்லாம் போட்டு. சாகணும்னா 50 போடுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணேன்னு சொன்னாங்களே, அவ்வளோதான், வேஸ்டட், அவ்வளோதான். இதுதான் அந்த ஃபஸ்ட்டில் வந்து சொன்னேன்ல, அந்த நான் அவுட் ஆகிட்டேன் ஒரு நம்பரை போட்டு அப்படின்னு சொன்னேன்ல, அதுதான் இது. ஓகே, இந்த அடுத்த வீடியோவில் இந்த சேலஞ்சஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.